ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 3 பயிற்சி 3.2ல் 3ஆம் கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க? ரஹீம் மற்றும் பீட்டர் இருவரும் காலை நடைப்பயிற்சிக்கு செல்கின்றனர். ரஹீம் 50 மீட்டர் பக்களவுள்ள ஒரு சதுர வடிவ நடைபாதையிலும் பீட்டர் 40 மீட்டர் நீளம் மற்றும் 30 மீட்டர் அகலமுள்ள செவ்வக நடைபாதையிலும் நடக்கின்றனர். ஒருத்தர் சதுர வடிவத்துல நடக்கிறாரு, ஒருத்தர் செவ்வக வடிவத்துல நடக்கிறார். சதுர வடிவத்துல நடக்கிறவனுடைய பக்க அளவு 50 மீட்டர், செவ்வக வடிவத்துல நீளம் 40 மீட்டர், அகலம் 30 மீட்டர். ஒருத்தர் இது நடக்கிறவர் ரஹீம், இது பீட்டர். நடைபாதையில நடக்கிறாங்க. அவர்கள் ஒவ்வொருவரும் 2 சுற்றுகள் நடந்து இருந்தால், எத்தனை சுற்று நடக்கிறாங்க? 2 சுத்து. அப்ப சுற்றளவு கண்டுபிடிச்சு 2ஆல பெருக்கிற வேண்டியது, 2ஐயும் தனித்தனியா. அதிகமான தொலைவு நடந்தவர் யார்? எவ்வளவு தொலைவு அதிகமாக நடந்திருப்பார்? முதல்ல ரஹீம் நடந்த தொலைவு இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு சதுரத்தின் சுற்றளவு. ரெண்டு இன்ட்டு சதுரத்தின் சுற்றளவுனா 4 இன்ட்டு பக்கம் எவ்வளவு? 50 மீட்டர். ஓகே, 4 2 8 இன்ட்டு 50 400. சுற்றளவு தானே, மீட்டர் தான். இது ரஹீம் நடந்த தொலைவு. அடுத்து பீட்டர் நடந்த தொலைவு. ரெண்டு சுற்று சுற்றுறாங்கனால 2ஆல பெருக்கிறோம். ஒரு சுற்றுக்கு செவ்வகத்தின் சுற்றளவு, செவ்வகத்தின் சுற்றளவுனா 2 இன்ட்டு நீளம் கூட்டல் அகலம். ஓகே, 2 இன்ட்டு 2, நீளம் எவ்வளவு? 40, அகலம் 30. இது 4000, இது கூட்டினா 70,000. ஸோ 280 மீட்டர். யாரு? பீட்டர் நடந்தது. 2 சுற்றுக்கு. ஒரு சுற்றுக்கு செவ்வகத்தின் சுற்றளவு, 2 சுற்றுக்குங்கள 2ஆல பெருக்கிறோம். ஓகே, அப்ப யார் அதிகமா நடந்திருக்கா? ரஹீம் தான். எவ்வளவுங்கள கழிச்சு போட்டுருவோம். ரஹீம் பீட்டரை விட அதிக தொலைவு நடந்திருக்கு. நானூறு மீட்டர்ல இருந்து 280 கழிச்சோம்னா 120 வரும். ஓகே, ரஹீம் தான் அதிக தொலைவு. சதுரமா இருந்தாலும் 4 சைடு வரனால இது 2 இன்ட்டு நீளம் கூட்டல் அகலம் கீழ குறையுது. ஓகே, இது பக்கம் 50 மீட்டர்னு வந்துடும். அதனால அதிகமான பக்கம்னால ரஹீம் நடக்கிற தூரம் தான் அதிகம்.